மாடிஃபையர்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு சர்க்கிள்குள்ள கேப்பிட்டல் எல் இருக்கும். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லீஸ்ட் மெட்டீரியல் கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு அத வந்து மென்ஷன் பண்றது தான் அந்த லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீச்சரோட சைஸ் ஆர் வால்யூம தான் டிஸ்கிரைப் பண்ணும். டாலரன்ஸ் பாக்ஸ பொறுத்தவரை இந்த லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டாலரன்ஸ் ஜோன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரைமரி டேட்டம், செகண்டரி டேட்டம் அண்ட் டெர்ஷியரி டேட்டம் எந்த டேட்டம்லாம் தேவையோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து டாலரன்ஸ் பாக்ஸ்ல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல 2ம் ஜாயின் பண்ண மாரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது அந்தந்த மெட்டீரியலோட ஆப்ஜெக்ட்டோட கண்டிஷன பொறுத்து உங்களுக்கு எது தேவையோ அது வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப நம்ம லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஷாஃப்ட் அண்ட் ஹோல வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10 mm. இதோட டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.2ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கு? 9.8ல இருந்து 10.2க்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷாஃப்ட்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாமே. இப்ப லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியா இருக்கணும். அந்த மாரி கண்டிஷன்ல இருக்கும்போது அது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். இப்ப ஷாஃப்ட்ல வந்து நம்ம மெட்டீரியல் வெயிட் வந்து கம்மியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கணும். அதாவது அந்த டாலரன்ஸ்ல எது கம்மியான டாலரன்ஸோ அந்த டாலரன்ஸ்ல மெயின்டெயின் பண்ணா அந்த ஷாஃப்ட்டோட வெயிட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ 9.8ல இருந்து 10.2 வரை நமக்கு வேல்யூ இருக்கு. அப்ப லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் குடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து அதோட டாலரன்ஸ் வந்து மினிமம்ல மெயின்டெயின் பண்ணணும். அதாவது 9.8ல மெயின்டெயின் பண்ணணும். அதுவே மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் என்ன பண்ணுவோம்? 10.2ல மெயின்டெயின் பண்ணுவோம் மேக்ஸிமம்ல. ஸோ நம்ம 9.8ல மெயின்டெயின் பண்ணும்போது தான் அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ஷாஃப்ட்ட பொறுத்தவரை 9.8 மெயின்டெயின் பண்ணணும். அதுவே நீங்க ஒரு ஹோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட டயா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேக்ஸிமம் மெயின்டெயின் பண்ணணும். மேக்ஸிமம் மெயின்டெயின் பண்ணா தான் அதுல வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்படி மேக்ஸிமம் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, அதோட வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. இந்த மாரி நேரத்துல நம்ம வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன வந்து அட்டைன் பண்ணிக்க முடியும். இப்ப லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து நீங்க டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஃபீச்சர் ஆஃப் சைஸ் ஆப்ஜெக்ட்டோட வால்யூம் வச்சு நீங்க வந்து 2 டைப்பா சொல்லலாம். இன்டர்னல் ஃபீச்சர் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். இன்டர்னல் ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹோல் எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து நீங்க வந்து மினிமம்ல மெயின்டெயின் பண்ணணும். மினிமம்ல மெயின்டெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன பொறுத்தவரை ஹோலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஹோலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம்ல வச்சிருக்கணும். அதாவது வித்தின் த டாலரன்ஸ்குள்ள மேக்ஸிமம்ல வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வந்து 10 ± 0.2ன்னு வச்சிருக்கும்போது, மேக்ஸிமம் இன்னர் ஹோல்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10.2ன்னு வச்சுக்கணும். அதுவே நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் எடுத்துக்கும்போது, அதாவது ஷாஃப்ட்க்கு நீங்க எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட்டோட சைஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மினிமம்ல வச்சிருக்கணும் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 9.8ன்னு நீங்க வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும்போது நீங்க லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிறலாம். இப்ப இந்த டிராயிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க ஒரு ஹோல் புரொவைட் பண்றீங்கன்னா, அந்த ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா, லார்ஜா இருக்கணும். அதாவது பெருசா இருக்கணும். அதே மாரி நீங்க ஒரு ஷாஃப்ட் ஆர் பின் வந்து நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா, மினிமமா இருக்கணும். GD&T டிராயிங்க பொறுத்தவரை நம்ம வந்து இந்த லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, 100க்கு 90% பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூ பொசிஷன் வரக்கூடிய ஒரு ஹோல் ஒரு ஷாஃப்ட்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ ஒரு பிளேட்டோட கார்னர்ல வந்து ஒரு ஹோல் இருக்கு. அந்த மாரி இடத்துல வந்து ஒரு பின் வந்து அதுல வந்து மேட்ச் பண்ணணும். அதுல வந்து ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு லூஸா இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அத வந்து அசெம்பிள் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ரன் பண்ணும்போது அந்த மாரி கண்டிஷன்ல நம்ம வந்து இந்த லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஹோல் இருக்கு. ஹோல்ல வந்து நம்ம வந்து ஷாஃப்ட்ட வந்து ஃபிட் பண்றோம். அந்த ஃபிட் பண்ணும்போது நமக்கு டைட் ஃபிட் தேவையில்ல. லூஸா இருக்கும்போது அசெம்பிளி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாரி கண்டிஷன்ல வந்து நம்ம லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஷாஃப்ட்டா இருக்கட்டும், ஹோலா இருக்கட்டும் 2க்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளஸ் டாலரன்ஸ் தான் குடுத்துருக்காங்க. எங்கேயுமே மைனஸ் டாலரன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஆனா ட்ரூ பொசிஷன் கேட்டிருக்காங்க. அதோட டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 0.01ன்னு குடுத்துருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் A, B, C. அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி டேட்டம் 3 டேட்டாவுமே ரெஃபரன்ஸா வச்சுக்க சொல்லிட்டாங்க. இப்ப ட்ரூ பொசிஷன் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து ஒரு டைட் ஃபிட்டா தான் உங்களுக்கு போகும். இதுவே நான் இப்ப வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து இதுல அப்ளை பண்றேன்னு வைங்க. அப்படி நான் மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஹோலோட டயா பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசாயிரும். ஷாஃப்ட்டோட டயா வந்து சிறுசாயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஷாஃப்ட்டோட டயா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போனஸ் டாலரன்ஸ் கிடைச்சிரும் மைனஸ்ல. மைனஸ்ல 0.2ன்னு வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளஸ் வேல்யூல இருந்து 30 - 0.013 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மாரி நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு லூஸ் ஃபிட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன்.